அள்ளி பொங்கலுக்கு ஒரு பங்கு பொன்னி பச்சரிசி, 1/4 பங்கு பாசிப்பருப்பு கழுவி களைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ தண்ணியை எடுத்துகிட்டு குக்கரில் அரிசி பருப்பை மட்டும் கலந்துக்கிறோம். எதில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதில் 4.5 மடங்கு தண்ணி போட்டுக்கிறோம். இது உங்களுக்கு சாதாரண வெண்பொங்கலுக்கும் இதே தான் ரேஷியோ. உப்பு 1 டீஸ்பூன் கோபுரமாக கல் உப்பு போட்டு கலந்து கொடுத்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய் விடும்போது பொங்கி வராது. 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இப்படி எடுத்துட்டோம். பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டுக்கிறோம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் விட்டுக்கலாம். அடுத்த பக்கம் குக்கரை வச்சுட்டோம். இப்போ 2 பச்சை மிளகாய், இவ்வளவு தான் மல்லி இலை, 1 கப்பு 1/4 கிலோவுக்கு இவ்வளவு தான் மல்லி இலை போட்டு அரைக்கணும். 2ஐயும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெயில் முதல்ல இடித்த மிளகை போடுறேன், 1 நிமிஷம் கழித்து இஞ்சி போடுறேன், பொடி பண்ண இஞ்சி, ஒரு 30 செகண்ட் கழித்து கில்லுன கருவேப்பிலை போடுறேன். இதெல்லாமே 20% அனலில் தான் இருக்குது, கருக விட்டுறக்கூடாது. முந்திரி பருப்பு, அடுத்ததாக ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாமே வாசமில்லாத எண்ணெயில் வதக்குறோம். மல்லி பச்சை மிளகாய் விழுத போட்டு 2 பெரட்டு பெரட்டினதுக்கப்புறம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யும் எண்ணெயிலமா இப்போ வதங்கி வருது. 2 நிமிஷத்தில் பச்சை வாடை போயிடும். இந்த நேரத்தில் நெய் சேர்க்கும்போது தான் பொங்கலில் ருசியை உங்களால் உணர முடியும். இந்த பக்கம் குக்கர் சிம்மில் தான் இருக்குது அனல். இந்த குக்கரில் சாதத்தில் இந்த மல்லி கலவை, தாளித்த கலவை எல்லாமே போட்டு கலந்து கொடுத்துட்றோம். சர்விங் பவுலில் மாற்றிட்டு இப்போ உங்கள் தேவைக்கு நெய் கொஞ்சம் கூடுதலாக கூட குழந்தைகளுக்கு இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த 1/4 கிலோ அரிசிக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் நெய் விட்டேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. அதாவது மல்லி இலை வதக்கும் போது தான் நெய் விடணும், இது முக்கிய குறிப்பு. இப்போ கொஞ்சம் மேலே நெய் தடவிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி கடையில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த பொங்கல் தொய்வாக. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு அருமையாக இருக்கும். பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இப்படி இருக்கணும். இது என்ன தண்ணி அளவுகள், நெய் எண்ணெய் கலந்த அளவுகள். மல்லி ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது நல்லா 1 மணி நேரம் கழித்து எடுக்கும்போது எவ்வளோ தொய்வாக இருக்குது பாருங்கள். ஆனால் பால் அதே நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பால் போட்டுட்டிங்கன்னா பைண்டு கொடுக்காது, அது பிரித்து விட்டுரும். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதே மெத்தடில், இதுக்கு சாம்பார் கூட தேவையில்லை, சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிடும்போதே பாருங்கள், வாயில் வைக்கும்போதே வழுக்கிட்டு போகும். ஆனால் சாப்பிடும்போது அது ஏதோ ஒரு வாசம், ஒரு வித்தியாசமாக வருதேங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. இதில் நான் வாசமில்லாத எண்ணெயும் நெய்யும் கலந்துருக்கோம். நான் எப்பையும் வெறும் நெய்யில் மட்டும்தான் தாளிப்பேன், கம்மியாக போட்டு தாளிப்பேன். இது வீடியோவுக்காக. ஆனால் இந்த நெய்யும் எண்ணெயும் கலக்கும்போது அட்டகாசமான ருசியை கொடுக்கும் பொங்கல். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.